ஹலோ. சோ இந்த வீடியோல சப்ளைனா என்ன? டிமாண்ட்னா என்ன? அத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எப்படி டிரா பண்ணணும்? சோ சப்ளை அண்ட் டிமாண்ட்ல எந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் எடுக்கலாம்? அப்படிங்கறத சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் சப்ளைனா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சப்ளை இன் தி சென்ஸ் கீழ இருந்து மேல போயிட்டு இருக்க மார்க்கெட் திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ரொம்ப ஸ்பீடான மூவ்மெண்ட் கொடுக்கும். ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஜம்ப் கூட ஆகும். சோ இதுதான் வந்து நம்ம சப்ளை ஏரியா அப்படின்றோம். பிகாஸ் அந்த இடத்துல நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. அதனால மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 100 ரூபீஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து 98, 96, 94 இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா இட்ஸ் வெரி நார்மல். இது ரொம்ப காமனா நடந்துட்டு இருக்கும். பட் சடனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா 100 இந்த மார்க்கெட் 85 வரும், 75 வரும், 50 வரும், 40 வரும். இந்த மாதிரி மார்க்கெட் ஜம்ப் ஆகும். கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கேண்டில் ஸ்டிக்கா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பையர்ஸ் நிறைய செல்லர்ஸ் வந்துருவாங்க. அப்ப அந்த இடத்துல ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்டா இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம சப்ளை ஏரியா அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து நம்ம சப்ளை அப்படின்னு சொல்றோம். ஓகே. சோ சிம்பிளி திஸ் இஸ் கால்ட் சப்ளை. இதுவே டிமாண்ட்னா என்ன அப்படின்னா அப்படியே வைஸ் வெர்சா. சோ மேலுக்கு வந்த மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகும். அந்த ரிவர்ஸ் ஆகுற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப ஸ்பீடு மூவ்மெண்டா இருக்கும். சோ நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. சோ கேண்டில்ஸ்டிக்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். எக்ஸ்ப்ளோசிவ் ஆன மாதிரி ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். சோ இந்த இடத்துல தான் நம்ம டிமாண்ட். சோ இந்த இடத்துல நம்ம டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். சேம் எக்ஸாம்பிள் 100 ரூபீஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்க மார்க்கெட் 105, 110, 115 இந்த மாதிரி மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா இட்ஸ் காமன். இந்த மாதிரி ஜெனரலா நடந்துட்டு இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா 120, 140, 150, 190, 200 இந்த மாதிரி ஸ்பீடான மூவ்மெண்ட் கொடுக்கும். சோ இததான் வந்து நம்ம டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ டிமாண்ட் அப்படின்னா நிறைய பையர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்துருவாங்க. சோ ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்டா இருக்கும். இதுதான் நம்ம டிமாண்ட் சொல்றோம். சிம்பிள். சப்ளை அப்படின்னா நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகே. சோ நம்ம வந்து சார்ட் குள்ள போயிடலாம். சோ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னா the எக்ஸ்ட்ரீம் ஹை தான் நம்ம சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் the எக்ஸ்ட்ரீம் லோவ தான் வந்து டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இன் பிட்வீன்ல இருக்கிறது எல்லாமே ஹை அண்ட் லோஸ் தான். அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோமான்னு கேட்டா நோ. சோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஹை அண்ட் லோ அதாவது எக்ஸ்டர்னல் ஹை எக்ஸ்டர்னல் லோ தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் சொல்லுவோம். இந்த இன்டர்னல் ஹை இன்டர்னல் லோஸ் எல்லாம் நம்ம ஆஸ் யூசுவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணுவோம். சோ ஓகே. சோ ஃபர்ஸ்ட் சப்ளைனா என்ன? அதுல எந்த மாதிரி எல்லாம் என்ட்ரிஸ் பிளான் பண்ணலாம்? பெண்டிங் மூவ்மெண்ட் எப்படி வைக்கும் சப்ளைல? இது எல்லாத்தையுமே நம்ம டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப் கிளீனா பார்க்கலாம். சோ சப்ளை அண்ட் டிமாண்ட் டிரா பண்ணணும். சோ எந்த டிராயிங் நீங்க மார்க்கெட்ல டிரா பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஈகிள் வியூக்கு சார்ட்ட மாத்திட்டோம் அப்படின்னா தட் ஈகிள் வியூ இன் தி சென்ஸ் நீங்க ஜூம் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால டிரா பண்ண முடியும். பிகாஸ் நம்ம ஜூம் அவுட் பண்றது ஈஸியா ஹை இது லோ இது அப்படிங்கிறது கிளியரா தெரியும். சின்ஸ் நமக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட்ங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம் ஹை அண்ட் எக்ஸ்ட்ரீம் லோ கண்டிப்பா நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. சோ நம்மளோட கரண்ட் மார்க்கெட்ல இந்த எக்ஸ்ட்ரீம் ஹை அப்படின்னா இதுதான் நம்ம சொல்லுவோம். தென் எக்ஸ்ட்ரீம் லோ எது அப்படின்னா இதுதான். These and all are internal lows. Okay. So இந்த internal lows நம்ம டிமாண்ட்னு சொல்ல மாட்டோம். சேம் இந்த இன்டர்னல் ஹைஸ் நம்ம சப்ளையா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? சோ இந்த எக்ஸ்ட்ரீம் லோ அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹை தான் வந்து நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ வேற ஏதாவது சோ ஹியர் சோ இதுலயுமே இதுதான் நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லோ and this will be our extreme high, so it is called supply. So இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லோ அண்ட் ஹைஸ் தான் நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட டிரா பண்ணணும். ஓகே. சோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்ல எந்த மாதிரி எல்லாம் என்ட்ரிஸ் எடுக்கலாம், சோ அது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகும், என்னென்ன டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு, எத்தனை டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு, சோ அதோட ரிஸ்க் ரிவார்ட் நம்ம எந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கறத நான் கிளியரா சொல்றேன் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் சப்ளை. சப்ளைல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா
whether it should be bounce back or break out. Most of the possibilities bounce back தான் இருக்கு. அது எப்ப அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் அதை வந்து டச் பண்ணும் இல்லையா? சோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்றப்போ கண்டிப்பா there is high probability chances of rejection. சோ மார்க்கெட் கீழே தான் வரும், டவுன் சைட் வரும் அப்படின்னு நம்ம பவுன்ஸ் பேக் ட்ரேட் பிளான் பண்றோம். சோ the ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பா பவுன்ஸ் பேக் தான் வரும். இன் கேஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ப்ராப்பர் பிரேக் அவுட் பிளஸ் ரீடெஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம அப்சைட் ட்ரேட் பிளான் பண்ணலாம். சோ பாத்தலாம். சோ இங்க ஒரு சப்ளை இருக்கு. சோ அந்த எக்ஸ்ட்ரீம் ஹைய தான் நம்ம சப்ளைன்னு சொல்றோம். இதுதான் நம்மளோட சப்ளை ஜோன். சோ மார்க்கெட் எப்ப வந்து இங்க படுதோ, மார்க்கெட் இப்படி வந்துட்டு இருக்க மார்க்கெட் எப்ப இங்க வந்து படுதோ பட்டா கண்டிப்பா டவுன் சைட் தான் வரும் அப்படின்னு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சோ இந்த இடத்துல மார்க்கெட் பட்டிருக்கான்னு பார்த்தலாம். ஓகே. சோ இந்த இடத்துல மார்க்கெட் இங்க ரிஜெக்ட் ஆகுறப்பவே டவுன் சைட் தான் வரும் அப்படின்னு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சோ நியர் பை ஹை வரைக்குமே டார்கெட் வைக்கலாம். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் வந்து மார்க்கெட் அதாவது சப்ளைக்கு கொஞ்சம் மேல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சோ இப்படிதான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் வருது இல்லையா? அப்ப கண்டிப்பா there is a high possibilities of rejection. Why? Because இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் ஒரு அக்ரெசிவ் மூவ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதாவது செல்லர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அக்ரெசிவா வந்திருப்பாங்க. சோ அந்த ஒரே ஆர்டர்ல அவங்களோட ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாது. சோ கண்டிப்பா அந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். அது எப்ப மார்க்கெட் இங்க வருதோ அப்ப ரிஜெக்ஷன் ஆகி அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ மார்க்கெட் கிளியர் பண்ணிடும். சோ அதனாலதான் ஃப்ரெஷ் ஹை, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹைல ஃபர்ஸ்ட் டைம் வருது இல்லையா, ஃப்ரெஷ்ஷா வருது இல்லையா, அந்த டைம் கண்டிப்பா ரிஜெக்ஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். ஓகேவா? தென் பிரேக் அவுட் எப்ப பண்ணும் அப்படின்னு கேட்டா, இந்த ஃபர்ஸ்ட் டைம்க்கு அடுத்து எப்ப வந்தாலும் தேர்ட் டைம், செகண்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் எந்த டைம் வந்தாலும் தேர் இஸ் மேக்ஸிமம் சான்சஸ் டு பிரேக் அவுட். அதுவும் ப்ராப்பர் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்சைடு தான் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சோ இதே சப்போர்ட், சோ இதே சப்ளை, சோ இதே சப்ளை லைன் கண்டினியூ ஆகுது. மார்க்கெட் நெக்ஸ்ட் இங்க பட்டிருக்கான்னு பார்க்கலாம். இல்ல. சோ டைரக்டா பிரேக் அவுட் பண்ணிருச்சு. சோ பிரேக் அவுட் பண்ணி the very next கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்திருக்கா? இல்ல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் அப்படியே போயிருச்சு. எப்ப இந்த இடத்துக்கு வருதோ அப்ப கண்டிப்பா நமக்கு மார்க்கெட் மேல போகும். சோ அந்த பெண்டிங் ஆர்டர், இதுதான் நம்ம பெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். பிரேக் அவுட் பண்ணி பெண்டிங் வச்சுட்டு மார்க்கெட் மேல போகுது. நெக்ஸ்ட் எப்ப இங்க வருதோ அப்ப வந்து நம்ம ட்ரேட் பிளான் பண்ணலாம். சோ சேம் சப்ளை நமக்கு இப்ப டிமாண்டா கன்வெர்ட் ஆயிருச்சு. சோ இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங் வச்சுட்டு போகுது. எப்ப அகைன் இந்த இடத்த டச் பண்ணுதோ அப்ப நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். சோ அப்ப நமக்கு பிரேக் அவுட் ட்ரேட் ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆயிருக்கு. சோ நியர் பை ஹை வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் நம்மளோட சப்ளைக்கு கொஞ்சம் கீழே. ஓகேவா? சோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நம்ம சப்ளைல எடுப்போம். அண்ட் ஒன் மோர் என்ட்ரி, அது என்ன அப்படின்னா டைரக்டா பிரேக் அவுட் பண்ணி the very next கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா இங்கேயே நம்ம என்ட்ரி போயிடுவோம். ஓகேவா? இங்கேயே இப்ப என்ட்ரி போறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அண்ட் எஸ்எல் will be 1:2 ரேஷியோவா இருக்கும். சோ பிரேக் அவுட் பண்ணி இங்கேயே ரீடெஸ்ட் எடுத்துருச்சு அப்படின்னா நம்மளோட சப்ளைக்கு கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1:2 பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கும். So supply these are the types of entries, majorly these three. So என்ன அப்படின்னா once மார்க்கெட் ஃப்ரெஷ்ஷா போய் இந்த இடத்த டச் பண்ணுது, நம்ம சப்ளையை டச் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடக்கும். அப்ப மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். தென் நெக்ஸ்ட் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் எப்ப மார்க்கெட் வந்தாலும் ரிஜெக்ஷனை விட பிரேக் அவுட்க்கு சான்சஸ் இருக்கு அதிகமா. சோ பிரேக் அவுட், ப்ராப்பர் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துச்சு, the very next கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி பிளான் பண்ணலாம். திஸ் இஸ் செகண்ட் டைம்.
சோ தேர்ட் டைம் மார்க்கெட் எப்ப டைரக்டா பிரேக் அவுட் பண்ணி இந்த வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்காம பெண்டிங் வச்சுட்டு அகைன் எப்ப அந்த இடத்துக்கு வருதோ அப்ப ஒரு ட்ரேட் பிளான் பண்ணலாம். சோ அங்க இருந்து மேலதான் மார்க்கெட் போகும் அப்படின்னு. திஸ் இஸ் தி தேர்ட் டைப். சோ டோட்டலி சப்ளைல நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் பிளான் பண்ணலாம். சோ அதோட ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே எப்படி வைக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரைட். சோ நெக்ஸ்ட் வந்து டிமாண்ட். டிமாண்ட் எப்படி டிரா பண்ணணும்? டிமாண்ட்ல எந்தெந்த மாதிரி என்ட்ரிஸ் இருக்கும்? சோ இந்த டிமாண்ட்ல நம்ம எந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைப்போம்? டிமாண்ட்ல எப்படி பெண்டிங் மூவ்மெண்ட் வரும்? இது எல்லாத்தையுமே இப்ப நான் சொல்றேன். ஓகே. சோ வாங்க சார்ட்ல பார்க்கலாம். So any extreme low. So here. So yes, here. So this is the extreme low. நீங்க zoom out பண்ணி eagle view ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். So this is our extreme low. இதுதான் நம்ம வந்து demand அப்படின்னு சொல்லி சொல்றோம். So இந்த internal low எதையுமே நம்ம வந்து demand சொல்ல மாட்டோம். It is called all this called support. So இதுவே ஒரு support, but it is also called demand. The extreme low நம்ம வந்து demand அப்படின்னு சொல்லுவோம். Just இதை draw பண்றேன். சோ மேல வந்த மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் as of now இங்க இதுக்குள்ள. சோ இந்த ஏரியாக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எக்ஸ்ட்ரீம் லோ. சோ இதுதான் நம்ம வந்து டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த டிமாண்ட்ல எந்தெந்த மாதிரி என்ட்ரிஸ் இருக்குன்னா, ஒன் இஸ் பவுன்ஸ் பேக், another ஒன் இஸ் பிரேக் அவுட். சோ இந்த பவுன்ஸ் பேக்ங்கிறது மார்க்கெட் எப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம டிமாண்ட்ல டச் ஆகுது, ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபர்ஸ்ட் டைம் டச் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பா ரிஜெக்ஷன் இருக்கும். அங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். சோ இங்க வந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் டச் ஆகுறப்பவே நம்ம வந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம். சோ சேம் ஓகே. சோ சேம் டிமாண்ட்லயே செக் பண்ணலாம் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு. ஓகே. சோ மார்க்கெட் வந்து தேர்ட் டைம் செகண்ட் டைம் டச் பண்ணிருக்கு, ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரைக் கேண்டில் தேர்ட் டைம் வருது, ரிஜெக்ட் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப மட்டும்தான் நம்ம பவுன்ஸ் பேக் ட்ரேட் எடுக்கணும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இனி எத்தனை டைம் அந்த இடத்துக்கு வந்தாலும் பிரேக் அவுட் ட்ரேடுக்கு தான் நம்ம பிளான் பண்ணணும். ஓகேவா? சோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஃபிஃப்த் டைம் டைரக்டா நம்ம டிமாண்ட் குள்ள க்ளோஸ் வச்சிருக்கு. தி நெக்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா வெரி அக்ரெசிவா பிரேக் அவுட் பண்ணிருக்கு. சோ இந்த செல்லர் கேண்டில் பாத்தீங்கன்னா இங்க நிறைய சோ இந்த இடத்துல நிறைய செல்லர்ஸ் வந்துட்டாங்க. வெரி அக்ரெசிவ் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. தி வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்திருக்கா? இல்ல. சோ இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங் வச்சுட்டு போகுது. ரீடெஸ்ட் எடுக்கல. ஒருவேளை இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்திருந்தா அகைன் இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் பிளான் பண்ணுவோம். தட் இஸ் செகண்ட் டைப் ஆஃப் என்ட்ரி. இதுவே மார்க்கெட் இப்படி பெண்டிங் வச்சுட்டு போகுதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு எப்ப மார்க்கெட் வருதோ அகைன் அங்க ரிஜெக்ட் ஆகும். அகைன் இங்க பட்டு மார்க்கெட் கீழே தான் போகும். ஓகேவா? சோ பெண்டிங் வச்சுட்டு மார்க்கெட் இங்க வந்து டச் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு வந்தாலே நம்ம ட்ரேட் எடுத்துடலாம். சோ இங்க இருந்து மார்க்கெட் கீழே தான் போகும். சோ நியர்பை ஹை வரைக்குமே நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வில் பி நம்மளோட டிமாண்டுக்கு கொஞ்சம் மேல. இப்படிதான் ஒர்க் ஆகும். நீங்க சி சோ இந்த மாதிரி தான் ட்ரேட் இருக்கும். இந்த வெரி நெக்ஸ்ட் கேண்டில் நீங்க ரீடெஸ்ட் எடுத்திருந்தா அது ஒரு டைப் ஆஃப் என்ட்ரி. பெண்டிங் வச்சுட்டு எப்ப வந்து இங்க படுதோ அப்ப நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் another டைப் ஆஃப் என்ட்ரி. ஓகே. சோ டோட்டலி டிமாண்ட்ல 3 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் நம்ம பார்த்திருப்போம். ஒன் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் டிமாண்ட்ல வருது, தி ஃப்ரெஷ்ஷா வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்கும். அங்க பட்டு மார்க்கெட் மேல தான் போகும் அப்படின்னு நம்ம ஒரு என்ட்ரி பிளான் பண்ணலாம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைப். சோ செகண்ட் டைம் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா the வெரி நெக்ஸ்ட் கேண்டல் ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி பிளான் பண்ணலாம். மார்க்கெட் அங்க இருந்து கீழே தான் வரும் அப்படின்னு. இந்த தேர்ட் டைம் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி பெண்டிங் மூவ்மெண்ட் வச்சுட்டு போகுது அப்படின்னா எப்ப அந்த இடத்துக்கு வருதோ கண்டிப்பா அங்க ரிஜெக்ட் ஆகும். சோ அங்க இருந்து மார்க்கெட் கீழே தான் வரும். திஸ் இஸ் our தேர்ட் டைப் என்ட்ரி. ஓகேவா? சோ the both supply and demand ரெண்டுத்துலயுமே 3 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு. சோ ஒரு சப்ளைல மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷா வந்து டச் பண்ணுதுன்னா there is high possibilities for rejection. அங்க இருந்து மார்க்கெட் டவுன் சைட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரேட் பிளான் பண்ணலாம். இதுவே டைரக்டா ஃபர்ஸ்ட் டைமே பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா
there is some possibilities for fake breakout or aggressive. அதாவது நீங்க மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுங்க. ஒரு பிரஷர்ல ஒரு அக்ரெசிவ் பையர்ஸ் வராங்க அப்படின்னா, அந்த இடத்துல மார்க்கெட் வந்து டைரக்ட்டா பிரேக் அவுட் பண்ணும். சோ அந்த டைம் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா, சப்ளைல இருந்து நம்மளோட ஓல்டு சப்ளை டிமாண்டா கன்வெர்ட் ஆகும். ஆர் 3 டைம், 4த் டைம் வருது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா பிரேக் அவுட் ட்ரேட்ஸ்க்கு பிளான் பண்ணலாம். சோ ஒரு சப்ளைல ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு அப்படின்னா, ரிஜெக்ஷன் ட்ரேட் தான் பாசிபிலிட்டீஸ். ஹை பாசிபிலிட்டீஸ் ரிஜெக்ஷனுக்கு தான் இருக்கு. 3 டைம், 4த் டைம் ரிஜெக்ஷன் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. லெஸ் பாசிபிலிட்டீஸ் தான். சோ 3 டைம், 2ண்ட் டைம், 4த் டைம் இந்த மாரி மார்க்கெட் வருது அப்படின்னா, பிரேக் அவுட் ட்ரேடுக்கு நீங்க பிளான் பண்ணலாம். வைஸ் வெர்சா டிமாண்டுக்குமே அதே மாரி தான். ஒரு டிமாண்ட்ல மார்க்கெட் ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டச் ஆகுது அப்படின்னா, அங்க இருந்து மார்க்கெட் மேல தான் போகும். சோ அந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ட்ரேடுக்கு நீங்க பிளான் பண்ணலாம். இதுவே மேல இருந்து வர மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் தட் ஃப்ரெஷ்ஷா வர்றப்பவே டைரக்ட்டா பிரேக் பண்ணுது அப்படின்னா, ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆர் மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுங்க. பிரஷர்ல செல்லர்ஸ் வராங்க அப்படின்னா, சேம் நம்மளோட ஓல்டு டிமாண்ட் வந்து சப்ளையா சேஞ்ச் ஆயிடும். சோ அந்த டைம்ல பிரேக் அவுட் ஆகும். ஓகேவா? சோ ட்ரெண்டும் சேஞ்ச் ஆயிடும். இப்போ 2ண்ட் டைம், 3ர்ட் டைம், 4த் டைம் வருது அப்படின்னா, நீங்க பிரேக் அவுட் ட்ரேடுக்கு பிளான் பண்ணுங்க. பிகாஸ் 3ர்ட் டைம், 4த் டைம், 5த் டைம்ல ரிஜெக்ஷன் பாசிபிலிட்டீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். தேர் இஸ் லெஸ் பாசிபிலிட்டீஸ் ஃபார் ரிஜெக்ஷன். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ இந்த வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதுவுமே கமெண்ட்ல சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. நம்ம அப்லோட் பண்றோம். அண்ட் இப்ப நம்ம சொன்னது எல்லாத்தையுமே நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ்மே நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். ஆர் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லயே வைக்கிறேன். 9843802805. நீங்க எதுனாலும் நம்மளோட வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகேவா? தென் சோ டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து நான் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. சோ நம்மளோட யூடியூப் சேனல் இதுதான். சோ ஜஸ்ட் இந்த பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்கும். சோ டெய்லியுமே ஒன் ஸ்கில் லேர்ன் பண்ணலாம் ட்ரேடிங்ல அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் எடுத்து நான் போட்டுட்டே தான் இருக்கேன். அல்டர்னேட்டிவ் டேஸ் மோஸ்ட்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிருவேன். ஜஸ்ட் இதுல செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான யூஸ்ஃபுல்லா இருக்கிற வீடியோஸ் தான் இருக்கும். தென் ரெகுலரா நம்ம வந்து நிஃப்டி அனலைசிஸ், கோல்ட் அனலைசிஸ், கோல்டு லைவ் ட்ரேட் வந்துட்டு இருக்கோம் ரெகுலராவே. சோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ஸ்ல மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவோம். சோ நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க லிங்க் கிளிக் பண்ணி நம்ம சேனல்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ வேற ஏதாவது என்கொயரி இல்ல டவுட் எது இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். சோ டெய்லியுமே நம்ம லைவ் கூட வரும். லைவ் அனாலிசிஸ் இருக்கும். சோ இந்த லைவோட லிங்க் தென் வேற ஏதாவது அப்டேட்ஸ் ட்ரேடிங் பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து சேனல்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ஸ்ல தான். சோ இதுதான் நம்மளோட பயோல பாத்தீங்க அப்படின்னா எல்லா லிங்க்ஸுமே இருக்கு. ஜஸ்ட் நீங்க இத கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல்ஸ்ல. அதுல எல்லா அப்டேட்ஸுமே வரும். அண்ட் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதுலயே லிங்க் இருக்கு. சிபிடி மார்க்கெட்ஸ் வேணும்னா சிபிடி மார்க்கெட்ஸ், எக்ஸ்எம் வேணும்னா எக்ஸ்எம். சோ எதுல வேணா வாண்டேஜ் வேணா வாண்டேஜ். எதுல வேணாலும் நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இல்ல என்கொயரி எதுனாலும் ஜஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 9843802805 ஸ்கிரீன்லயே இருக்கு. சோ எதுனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் எங்களை. தேங்க் யூ.